வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது உங்கள் ஆதார் கார்டும் பேன் கார்டும் வேற யாராவது தவறுதலாக உங்களுக்கு தெரியாமல் பயன்படுத்திட்டு இருக்காங்களா, இதை நம்ம எப்படி சரி பார்க்கணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் அது அப்படி யாராவது தவறுதலாக யூஸ் பண்ணாங்கன்னா அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும், அந்த பிரச்சனையை எப்படி நம்ம தீர்க்கணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். கடைசியில் தான் அந்த இது சொல்லியிருக்கேன். நம்ம கார்டை எப்படி பாதுகாப்பு பண்ணிக்கணும் அப்படின்றத கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். ஓகே, ஆதார் மற்றும் பான் கார்டு போன்ற முக்கிய ஆவணங்களை தவறாக பயன்படுத்தினாங்கன்னா நிதி இழப்பு மற்றும் சட்ட சிக்கல் நமக்கு ஏற்படுங்க. சந்தேகத்திற்கு இடமான பரிவர்த்தனைகள் கண்காணிப்பது ரொம்ப அவசியமாகவே இருக்குது. அதாவது நமது ஆதார் கார்டு மற்றும் பான் கார்டு ஒரு சாதாரண அடையாள அட்டை கிடையாதுங்க. இவ வங்கி பரிவர்த்தனை, கடன் விண்ணப்பம், காப்பீடு, முதலீடு நம்ம வேற எதுலையாவது போடுறதுக்கு, சிம்மு வாங்குறதுக்கு, இந்த மாதிரியான முக்கிய செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் அடிப்படை ஆவணங்க இது. ஆனால் சில நேரங்களில் நாமே பகிர்ந்த இந்த ஆவணத்தால் மற்றவங்க பார்த்திங்கன்னா தவறாக பயன்படுத்தும் சூழலும் நமக்கு ஏற்படுதுங்க. இப்படிப்பட்ட தவறான பயன்பாடு நமக்கு நிதி இழப்பு, கடன் சிக்கல், இந்த சட்ட பிரச்சனை, இந்த மாதிரியான சிக்கல் நமக்கு உண்டாகும். அதனால் இந்த ஆவணங்களை பயன்படுத்தும் போது நாம் மிக கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. தயவு செய்து இதை நான் சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கேஒய்சி விவரங்களை தவறுதலாக பயன்படுத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஆண்டிற்கு ஒரு முறை கிரெடிட் பியூரோக்களிடம் இருந்து இலவச கிரெடிட் ரிப்போர்ட் பெற்று நம்ம சரி பார்த்துக்கலாங்க. அதாவது கிரெடிட் பியூரோன்னு சொல்லுவாங்க. சிவில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம இலவசமாகவே பார்த்துக்கலாம். நம்ம பணமே கட்ட வேண்டியது இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்கள் ஆதார் கார்டும் பேன் கார்டு டீட்டெயில், மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா வேற ஏதாவது நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களா, என்ன ஏது அப்படி எல்லா டீட்டெயிலும் அதில் காமிச்சிருங்க. நமக்கு இந்தியாவில் தற்போது 4 கிரெடிட் பியூரோக்கள் செயல்படுதுங்க. அவர்களிடம் இருந்து கிடைக்கும் தகவல்கள் நீங்கள் விண்ணப்பிக்காத கடன், கணக்கு தொடக்கம் அல்லது தெரியாத லோனுக்கு நீங்கள் என்கொயரி இருக்கிறது உடனே விசாரிக்கணுங்க. இந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா இது மோசடி நடந்ததுக்கான ஒரு முதல் எச்சரிக்கை தாங்க. எந்த வகையான கடன் தொடர்பாக இருந்தாலும் எஸ்எம்எஸ், மின்னஞ்சல்கள், கடிதங்கள் வந்தாலும் கவனமாக படிங்க. அசால்ட்டா சரி ஏதோ வந்திருக்கு அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க. நீங்கள் விண்ணப்பிக்காத கடனுக்கு அப்ரூவ்ட் அல்லது ரிஜெக்ட் என்ற தகவல் வந்தால் அது மோசடியின் அறிகுறி. ஸோ நீங்கள் எந்த ஒரு லோனுக்குமே அப்ளை பண்ணல, எதுவுமே பண்ணல, அதில் உங்கள் லோன் அப்ரூவ்டுன்னு வரும், இல்லைன்னா உங்கள் லோன் ரிஜெக்டட் அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அது மோசடிக்கான அறிகுறின்னு சொல்கிறாங்க. அப்படியான உடனடியாக சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது நிதி நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு விவரங்களை நீங்கள் கேட்டுக்கங்க. தேவையானால் கணக்கை கூட நம்ம நிறுத்திக்கலாங்க. அதாவது பேங்க் அக்கௌண்ட்லேயே அந்த அக்கௌண்ட்டே க்ளோஸ் கூட பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த இந்தியன் பேங்க்கில் வராது, ஆக்சுவலாக ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க், இங்கெல்லாம் உங்கள் லோன் அப்ரூவ்டு, உங்கள் லோன் ரிஜெக்ட் அந்த மாதிரி மெயிலோ இல்லை எஸ்எம்எஸோ இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா உங்களை அவங்க மோசடி பண்ணுறதுக்கான நமக்கு ஒரு இன்டிமேஷன் தாங்க. அந்த மாதிரி டவுட்டாக இருந்ததுனாக்கா நீங்கள் நேராக உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பேங்க்லேயே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆவணங்களை தவறாக பயன்படுத்தியுள்ளதை உறுதியாக நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா காவல்துறையில் புகார் சொல்லிடுங்க. அதே நேரத்தில் வலுவான ஓடிபி, பாஸ்வேர்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் செக்யூர்டாக வச்சுக்கணும். இதை யாருக்குமே நீங்கள் தயவு செய்து ஷேர் பண்ணக்கூடாதுங்க. ஆவணங்களை நீங்கள் யாருக்காவது கொடுக்கும்போது இருமுறை யோசிப்பு போன்ற பாதுகாப்பு பழக்கங்களை நீங்கள் பின்பற்றணும். சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு லோன் வாங்குகிறோம், அங்கே நம்ம ஆதார் கார்டு கொடுக்குறதோ, பேங்க் புக்கு கொடுக்குறதோ, இல்லை நம்ம வீட்டு டாக்குமெண்ட்டை கொடுக்குறதோ, சும்மா லோன் வாங்க போகிறோம், வாங்கினா தான் கட்ட போகிறோம், வாங்கலாம் விட்டுற போகிறோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதில் அங்கேருந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு பல சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் எப்படி முன்னேறுவது என்று தெரியலாம், நீங்கள் ஒரு சட்ட நிபுணரை ஆலோசனை பெற்று அதன் பிறகு நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுங்க. அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கலில் ஏதாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு சட்ட ஆலோசகரை பார்த்து இந்த மாதிரி எனக்கு சிக்கல் இருக்குது, இந்த மாதிரிலாம் எனக்கு வந்துட்டுருக்கு, என்னுடைய பேங்க்லேருந்து ஏதாவது மிஸ்பிஹேவ் வந்துருவோமோன்னு பயமாக இருக்குன்னு நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. அதன் பிறகு நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கலான்றதாங்க இது நான் சொல்ல வரேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிக்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான மக்களுக்கு தெரியாத தகவல்லாம் நம்ம கொண்டு ஒரு வீடியோவை போட முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.